இந்த கடலை மாவு தான் இந்த சட்னியோட ஸ்பெஷலே. ஆனால் அதுக்காக ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த ஒரு மூடி தேங்காய்க்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு போதும். ஏன்னா பொரிக்கடலை முந்திரி பருப்பு வேறு சேர்த்துருக்குறோம். இப்போ இதை நல்லா திரும்ப ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். அடுப்பில் ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். எப்போவுமே இந்த சட்னிக்கு கொஞ்சம் நல்ல பாட்டம் திக்கான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது கடலை மாவு பொரிக்கடலையெல்லாம் இருக்கிறதுனால அடியில் கொஞ்சம் படியும். அதனால் நல்லா ஒரு நான்ஸ்டிக்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ வச்சுக்கோங்க. இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். வேறு இதுக்கு இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எந்த மசாலாவும் வேணாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதக்குவோம். கடுகு வெடிச்சிருச்சு, உளுந்து செவந்துருச்சு, கருவேப்பிலை போட்டேன். வெங்காயம் 1 கப் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.